இன்னைக்கு வீடியோவில் வந்து என்னோடய சீக்ரெட்டான ஹேர் ஆயிலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்க திங்ஸ் வந்து செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, ஆம்லா, கரிசலாங்கண்ணி, கற்றாழை, மருதாணி, ஜடாவேர், ரோஸ்மேரி, வெட்டிவேர், வெந்தயம், அவுரி பொடி, இது கருவேப்பிலை, ஆனியனு, அப்புறம் செக்கில் காய்ச்சின சுத்தமான தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் அது கூட சேர்ந்து விளக்கெண்ணெய். நம்ம அதோட ப்ராசஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது வெந்தயம், நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது வெங்காயம், ஆனியன் கொஞ்சம் பொரிஞ்சதும் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி அலோவேராவை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொரியணும். இது நல்லா ஸ்லோவாக வச்சு ஸ்லோ குக்கில் மட்டும்தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்ம செய்வோம். நெக்ஸ்ட்டு அடுத்து இது கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது அலோவேரா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் துருவி வச்சதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது மருதாணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு செம்பருத்தி பூவு, அப்புறம் செம்பருத்தி லீவ்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஜடா வேறு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த வெட்டி வேறு ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரோஸ்மேரியும் அவுரி பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஹேர் ஆயில் வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவுரி பொடியும் கேஸ்ட்ரோ ஆயில் விளக்கெண்ணையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அவுரி பொடி வந்து அது பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது. அது இந்த ஹீட்லேயே வந்து நல்லா அதனோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிக்கும். ரெண்டாவது கேஸ்ட்ரோ ஆயில் வந்து நல்லா முடி வளர்ச்சிக்கு வந்து உதவும். அந்த கேஸ்ட்ரோ ஆயில் வந்து நம்ம லைட்டாக அந்த ஆயில் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம தடவும் போது எந்த ஒரு சிக்கு வாசமும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் முடிக்கும் நல்ல க்ரோத் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம அவுரி பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அவுரி பொடி அந்த கேஸ்ட்ரோ ஆயில், அவுரி பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செக்கு கேஸ்ட்ரோ ஆயில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வந்து அதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். இதை அப்படியே ஒன் டே நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எப்பயும் போல் நம்மளோட ஹேருக்கு இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஹேரோட ரூட்டு, அதோட எண்டு, ஹேரோட எண்டு எல்லாம் நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். ஹேரோட எண்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் வராது. அதே மாதிரி ஹேர் ரூட்டுக்கு நல்லா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா கிடைக்கும். நல்லா முடி வந்து அடர்த்தியாக நல்லா வளர்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. என்னோடய வீடியோவை இன்னும் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.